சிறுகடைக்கு ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்து, மீனா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஆஃபீஸரோட நேராக அந்த ஃபைனான்ஷியரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே விசாரித்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பணம் நம்ம சின்னமணி கொடுத்த பணம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு. உங்களை மாட்டி விடுறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி இருந்துட்டு, நீங்கள் மாட்டி விடுறதுனா கூட விட்டுக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் எல்லா பேப்பர்ஸையும் கரெக்டாக வச்சுருக்கேன், என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த ஆஃபீஸரும் இருந்துக்கிட்டு, எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ஏதாவது பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மீனாவும் முத்துவும் இருந்துட்டு நேராக அண்ணாமலை கிட்ட போய் சொன்னதுனால அண்ணாமலை இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. லாயர் ஒரு பக்கம் மனோஜ் ரோகிணியும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்பவே கோவமாக மனோஜ் தேடி ஷோரூம்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இருந்துட்டு ஜீவா இருந்துட்டு, நான் உங்களுக்கு கடையில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அங்கேருந்தே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக ஷோரூம்க்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நீ என்னை பார்க்க வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாச்சு மனோஜ், நேற்று நீயும் நானும் சந்தோஷமாக தான் இருந்தோம், நடுவில் உங்கள் அம்மா வந்து கெடுத்து விட்டாங்க, ஆனால் இப்போ நீயும் நானும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை வேண்டாம், நீ இங்கேருந்து போயிரு மனோஜ், நான் இப்போ உங்ககிட்ட சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.